விழா நிகழக்கூடிய இடத்திற்கு வருகிற பொழுது அது என்னமோ தெரியல, என் பெயரும் விட்டுடுது, நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் பெயரும் விட்டுடுது இந்த டிஜிட்டலில். நான் இடம் இருக்குது, பெரிய டிஜிட்டல் தான், அது ஏன் போட மாட்டீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. சட்டமன்ற உறுப்பினரின் பெயர் என்பது மக்கள் பிரதிநிதியின் பெயர். இனிமேல் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதாக இருந்தால் புரோட்டோகால் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. யார் யார் பெயர் இடம்பெற வேண்டும், யார் பெயராக இருந்தாலும், சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் பெயர் மட்டுமில்லை, யார் பெயரும் அது இடம்பெற வேண்டிய பெயர்கள் கட்டாயம் இடம்பெறுது. இல்லைன்னா பேனரை வைக்காதீங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களை அரசு நிகழ்ச்சிகளில் மதிப்பதே இல்லை என அமைச்சர் முன்பாகவே இருவரும் மாறி மாறி ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தது நாகையில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. நாகையில் கூட்டுறவுத்துறை சார்பில் 71வது கூட்டுறவு வார விழா அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதலில் பேசிய கீழ்வேளூர் எம்எல்ஏ நாகை மாலி, அரசு நிகழ்ச்சிகளில் வைக்கப்படும் பேனர்கள், பிளெக்ஸுகளில் தனது பெயர் புறக்கணிக்கப்படுவதாக கூற கூட்டத்தில் சலசலப்பு தொற்றிக் கொண்டது. விழா நிகழக்கூடிய இடத்திற்கு வருகிற பொழுது அது என்னமோ தெரியல, என் பெயரும் விட்டுடுது, நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் பெயரும் விட்டுடுது இந்த டிஜிட்டலில். நான் இடம் இருக்குது, பெரிய டிஜிட்டல் தான், அது ஏன் போட மாட்டீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அரசு நிகழ்ச்சியில் மக்கள் பிரதிநிதியான தங்கள் பெயர்களை போட மறுக்கும் காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பிய நாகை மாலி, சில அதிகாரிகள் தங்களை வித்தியாசப்படுத்தி பார்ப்பதாக வெளிப்படையாக போட்டுடைத்தார். கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் பெயர்களை அரசு நிகழ்ச்சிகளில் போடாமல் தவிர்த்து விடுவது வெளியில் வேறு மாதிரியான பிம்பத்தை ஏற்படுத்தும் என கூறிய நாகை மாலி, அமைச்சர் முன்பாகவே புட்டு புட்டு வைக்க மேடையில் இருந்த ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு விறுவிறுத்து போனது. எப்படி நீங்க கருதுறீங்கன்னு எனக்கு தெரியல. எங்களையெல்லாம் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடாது, வித்தியாசப்படுத்தக்கூடாது. அவர் உயர்ந்தவர், இவர் உயர்ந்தவர் அப்படியெல்லாம் அதிகாரிகள் பார்த்து ஒரு பிரச்சனையை நம்ம மாவட்டத்தை உருவாக்கக்கூடாது. அதிகாரிகள்லாம் அப்படி பார்க்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா சிரமம். அதெல்லாம் அதிகாரிகளை பொறுத்தவரையிலும் எல்லோரும் சமம். நாங்களாம் மக்கள் பிரதிநிதிகள் தான், மக்கள் வாக்களித்து தான் நாங்களாம் வந்திருக்கிறோம். நீங்கள் செஞ்சுட்டு போகிறதுங்கிறது இது வேற மாதிரியான ஒரு இதை ஏற்படுத்தும் என்பது நேரத்தில். நாகை மாலி பேசிய பரபரப்பு அடங்கும் முன்பே அடுத்து மைக்கை பிடித்த நாகை விசிக எம்எல்ஏவான ஆளூர் ஷானவாசும், யாரோ ஒரு அதிகாரி செய்யும் சிறிய தவறு கூட்டணியில் விரிசல் என்ற விவாதம் வரைக்கும் கொண்டு சென்று விடுகிறது என்றார். ஏற்கனவே சிலர் திமுக கூட்டணியை உடைக்க முயற்சிக்கும் நிலையில் அதிகாரிகளின் பாரபட்சமான நடவடிக்கை தேவையில்லாத பிரச்சனைக்கு வழிவகுக்கும் என தனது ஆதங்கத்தை பகிர்ந்தார். எங்கோ ஒரு மூலையில் ஒரு அதிகாரிகள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறு, ஆனால் இது எங்கே போய் முடிகிறது என்பதை பார்க்க வேண்டும். கடந்த வாரம் நகராட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரின் பெயர், நாடாளுமன்ற உறுப்பினர் பெயர் இடம்பெறவில்லை. அதை எடுத்து வைத்து சமூக வலைத்தளங்களில் அது எப்படி சித்தரிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏற்கனவே இந்த கூட்டணியை எப்படியாவது உடைச்சிட முடியாதா, இதுக்குள்ள ஏதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்திவிட முடியாதா என்று வெளியே இருக்கக்கூடிய சக்திகள் கண்ணும் கருத்துமாக வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இங்கே யாரோ ஒரு அதிகாரி செய்யக்கூடிய பிழை திட்டமிட்டு இந்த அரசே இப்படி செய்கிறது என்கிற ஒரு தோற்றத்தை கொடுத்து, பேனர்களில் பெயர் போட்டுதான் தங்களுக்கு விளம்பரம் கிடைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என அடுத்த அணுகுண்டை வீசிய ஆளூர் ஷானவாஸ், இனிமேல் கண்டிப்பாக பெயர் இடம்பெற வேண்டும் என்றதோடு அப்படி தவறாக அச்சடித்து விட்டால் பேனரை காட்ட வேண்டாம் என அதிகாரிகளை நோக்கி அவர் கடுமை காட்டினார். சட்டமன்ற உறுப்பினரின் பெயர் என்பது மக்கள் பிரதிநிதியின் பெயர். ஏதோ எங்களுடைய பெயர் வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் இன்று சொல்லல. நீங்க இங்க தெருவில் ஒரு பேனர் வைக்கிறதுனால எங்களுக்கு இதுல ஒரு பெரிய புகழ் வெளிச்சம் கிடைத்துவிட போவதும் இல்லை. அப்படி ஒரு புகழ் வெளிச்சத்துக்கான தேவையும் எங்களுக்கு இல்லை அடிப்படையில். இனிமேல் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதாக இருந்தால் புரோட்டோகால் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. யார் யார் பெயர் இடம்பெற வேண்டும், யார் பெயராக இருந்தாலும், சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் பெயர் மட்டுமில்லை, யார் பெயரும் அது இடம்பெற வேண்டிய பெயர்கள் கட்டாயம் இடம்பெறுது. இல்லைன்னா பேனரை வைக்காதீங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்படி தவறாக அச்சடித்து வந்து விட்டால் அதை இங்க கெட்டாதீங்க, அதை அகற்றி விடுங்க.
அரசு நிகழ்ச்சிகளில் வைக்கப்படும் பேனர்களில் இடம்பெறும் பெயர்களை அதிகாரிகள் தான் இறுதி செய்வார்கள் என்ற நிலையில் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் பெயர்களை தவிர்த்து விடுவதாக கூறப்படுகிறது. கூட்டணி கட்சியின் 2 எம்எல்ஏக்களும் மாறி மாறி மேடையில் பேசியதை தொடர்ந்து நிலைமையை உணர்ந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் இனிமேல் இது மாதிரி நிகழாது என உறுதியளித்தார். நான் இருக்கின்ற வரைக்கும் உங்களுக்கான உரிய மரியாதையும் முழுமையாக இது கிடைப்பதற்கு நாங்களும் எங்களுடைய அதிகாரிகளும் கண்டிப்பாக துணை நிற்போம் என்று சொல்லி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.